இப்ப பாத்தீங்கன்னா, காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு அலறி அடிச்சுட்டு ஓடுறா. அந்த இடமும் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஹாரரா இருக்கு. அப்போ ஒரு கையும் பாத்தீங்கன்னா, கழுத்த பிடிக்கிற மாரி வருது. திடீர்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினி கண் முழிச்சுடுறா. ஆக்சுவலா ஹீரோயினி ஒரு கனவு தான் கண்டிருக்கா. அந்த டயத்துல பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்டும் கூட இருக்காங்க. இப்ப எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, காட்டுல நடு சென்டர்ல டென்ட் போட்டு கட்டியிருக்காங்க. இவங்க வந்ததே பாத்தீங்கன்னா, ஒரு வெக்கேஷனுக்கு. ஹீரோ பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வெளிய போலாம்ன்னு அவ யோசிக்கிறா. ஹீரோவ எழுப்பாம தனியாவே போயிட்டு வரா. அவளும் பாத்தீங்கன்னா ஜெர்கின் எடுத்து போட்டு ஆப்போசிட்ல அந்த இடத்துல சுத்தி பாக்குறா. அழகா இருக்குது. சோ அதனால இவ என்ன பண்றா, அந்த பயத்திலேயே பாத்தீங்கன்னா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவ வந்து இந்த இடத்தவே சுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு தனியாவே போறா. போயிட்டு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் அவ டென்ட்டுக்கே வந்துடுறா. டென்ட்டுக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் முழிச்சுட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்கவும், இல்ல சும்மா தான் அந்த இடத்த போய் சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்றா. ஆப்போசிட்ல அவங்க ஹஸ்பண்ட் சரி போலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அவளும் போலாம். உன்னோட பேக்ல பார்த்தீங்கன்னா நெறைய ட்ரெஸ் இருக்கு. ஸோ அத நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். உன்னால தூக்கிட்டு வர முடியாது. நீ டயர்டா இருக்க. ஸோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் சரின்னு ஓகே சொல்றாங்க. ஓகே சொன்னது மேப் எல்லாம் பார்த்து இந்த வழியில போலாம் அப்படின்னு எல்லாமே செட் பண்ணதும் ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ஓகே போலாம் நம்ம அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியா சொல்றா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. டென்ட் எல்லாம் பேக் பண்ணிட்டு. இப்ப ஏன் இந்த வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவளுக்கு கேன்சர் இருக்கும். கேன்சர் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு, சரி ஓகே ரிட்டர்ன் அந்த வெக்கேஷனுக்கு கிளம்பலாம்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹாரரான வெக்கேஷனுக்கு கிளம்பி வந்திருப்பாங்க. அந்த கேன்சர்ல இருந்து பாதிப்பு கொஞ்சம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான வெக்கேஷனுக்கு கிளம்பி வந்திருப்பாங்க. ஆக்சுவலா இவ முன்னாடி ரொம்ப துருதுருன்னு இருப்பா. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, சின்ன கல்லுல ஏறி நடக்கணும்னா கூட அவ ஸ்லிப் ஆகி விழுந்துடுறா. அத பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஓகே இது சரி வராதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அவ கால்லயும் பார்த்தீங்கன்னா அடியும் பட்டுருது. அவ ஹஸ்பண்ட் சொல்றாங்க, "சரி வேற பாதையில போலாமான்னு" சொல்லிட்டு. ஆனா அவ ஒய்ஃப் சொல்றா, "இல்ல வேண்டாம். அது ரொம்ப தூரமா இருக்கும். நம்ம இந்த பாதையில போலாம். எனக்கு இந்த மாரி அட்வென்ச்சர்ஸ் தான் ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ நம்ம இதுலயே போலாம்ன்னு" சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்றாங்க. அது ஹஸ்பண்டும் சரி ஓகே உனக்கு கம்ஃபர்ட்டா இருந்தா எனக்கும் கம்ஃபர்டபுள் தான். சரி நம்ம போலாம்ன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்த கிராஸ் ஆகுறாங்க. இப்ப பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு நடந்து போறாங்க. அதே டயத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோயினி நோட் பண்றாங்க. ஹீரோயினி வந்து ரொம்ப டயர்டா இருக்கிறத அவங்க ஹஸ்பண்ட் பாத்துறாங்க. சரி ஓகே. இனிமேல் நம்ம நடக்க வேணாம். இந்த இடத்துலயே நம்ம இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. அந்த சைடுல ஏதாவது இருக்கா சாப்பிடுறதுக்குன்னு போய் நான் செக் பண்ணிட்டு வந்துர்றேன்னு சொல்லிட்டு, ஹீரோயினி வந்து தனியா போறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினி ஒரு அருவி பக்கத்துல உட்கார்ந்ததுமே, அவங்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கிறதுனால, அவங்க கொஞ்சம் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சடனா அழுதுடுறாங்க. ஏன்னா முன்ன மாரி நான் பிரிஸ்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. அதே டயத்துல பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல ரொம்ப கொடூரமான ஒரு மிருகத்த கொன்றுக்கிறத பார்க்குறாங்க ஹீரோயினி. அதே டயத்துலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டும் நெறைய யாரோ வேட்டையாடி கொன்றுருக்காங்க. யார் இந்த மாரி கொடூரமா கொன்றுருக்காங்கங்கிறத அவன் யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹண்டர் வந்து கொன்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆப்போசிட்ல ஹீரோயினி பார்த்தீங்கன்னா, இல்ல அதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த மாரி இடத்துல ஹண்டர் வந்து கொன்றுக்க முடியாது. அப்படி சப்போஸ் கொன்றிருந்தாலுமே ஏன் இப்படி பாதியில விட்டுட்டு போறாங்க? சோ இதுல ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லி ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா. அப்படி இல்லன்னா நோய் வந்து அது இறந்திருக்கும். யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி வா நம்ம போலாம். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி அவன் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போறான். போனது பார்த்தீங்கன்னா, டென்ட்ட சூப்பரா கட்டி அழகா கட்டியிருப்பா. அத பார்த்ததுமே ஹீரோயினிக்கு ரொம்ப புடிச்சு போயிருது. சோ ஏன்னா ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, அவன நல்லா பார்த்துக்கிறான். சோ அதனாலயே பக்கத்துல போறா. போயிட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு, அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஸ்டே பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, வானத்துல நட்சத்திரம் சூப்பரா தெரியுது. சோ அவங்க வந்து அவங்க முன்னாடி நடந்த லைஃப் எல்லாமே பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இனி நம்ம எப்படி இருக்க போறோம்? பாஸ்ட் லைஃப்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க டயத்துல திடீர்னு ஒரு ஹண்டர் சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ சொல்றாரு, நம்ம ஃபாரஸ்ட் ஆபீசர் சர்வீஸ்க்கு நம்ம கால் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம ஹீரோயினே வேண்டாம். இது ரொம்ப தூரத்துல இருந்து தானே கேக்குது. சோ நம்ம பாத்தீங்கன்னா சேஃபா தான் இருப்போம். அவங்க வர்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிரும். ஹண்டர் வரவங்களே பாத்தீங்கன்னா இந்த இடமும் விடிஞ்சிரும். நம்ம மார்னிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்றா. நம்ம ஹீரோயினி ஏன் அப்படி ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு சொல்லாங்கன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு அட்வென்ச்சர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சோ ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் இங்க வந்துட்டாங்கன்னா, இவங்கள சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. ஹண்டரே புடிச்சிருவாங்க. ஹண்டர்ங்கிறது 2வது பட்சம். இவங்கள சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா, அவன் ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு கூப்பிட வேணாம்னு சொல்லி சொல்றா. இப்ப பாத்தீங்கன்னா மிட் நைட் ஆகுது. சோ அதனால அவங்க தூங்க போறாங்க. டென்ட்டுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா, ரொம்ப சவுண்ட் எல்லாம் கேக்குது டிஃப்ரெண்டானா. அப்புறம் ஹீரோயின் வந்து டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அவங்க டென்ட்டுக்குள்ள இருந்து பார்த்தோம்னா, ஏதேதோ டிஃப்ரெண்டான கிரியேச்சர்ஸ் தெரியுது. கை கூட பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா பெருசா கொடூரமா தெரியுது. அவள யாரோ வந்து புடிக்கிற மாரி பயந்துடுறா. சோ கண்ணு வச்சுடுறா. இதுவும் பார்த்தீங்கன்னா அவளோட கனவு தான்.
பக்கத்துல பார்த்தா அவங்க ஹீரோவும் காணோம். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரமா ஒரு சவுண்ட் கேட்குது. சரி நம்ம வெளிய போய் பார்க்கலாம். வெளிய என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வேற இல்லன்னு சொல்லிட்டு, அவ வெளிய எந்திரிச்சு போறா. டென்ட்லருந்து வெளிய வந்ததுமே கொஞ்சம் நர்வஸ் ஆகுறா. ஏன்னா மார்னிங் என்னதான் காடு ரொம்ப அழகா இருந்தாலும், நைட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கு. ஸோ அவ அதனால பயந்துட்டே கொஞ்சம் லைட் அடிச்சுட்டு நகர்ந்துகிட்டே இருக்கா. அப்புறம் போயிட்டே இருக்கவும் பார்த்தீங்கன்னா, திடீர்னு டார்ச் லைட்ட கீழ போட்டுடுறா. கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி எல்லாம் கம் மாரி அப்படியே அசிங்கமா இருக்கு. அவ அப்படியே டார்ச் எடுக்கும்போது அவ கையிலயே ஒட்டிக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்துட்டே இருக்க. ஆப்போசிட்ல லைட் அடிச்சு பார்க்கறா. ஏதோ ஒரு பூச்சி வந்து ஓடுற மாரி இருக்கு. டக்குன்னு சடனா மேல லைட் அடிக்கிறா. ஹீரோ ஆப்போசிட்ல வந்துர்றாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் போறதுக்காக இருப்பாங்க. "நீங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்கவும், "இல்ல நான் சும்மா தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்றா. இப்ப பாத்தீங்கன்னா, சரி வா நம்ம டென்ட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்துல இருந்து 2 பேரும் டென்ட்டுக்கு வந்துடுறாங்க. டென்ட்ட வந்து பாக்குறாங்க, ரொம்பவே டேமேஜ்டா இருக்கு. அவங்க திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டேமேஜ்டா இருக்கு. இந்த ஹீரோயினே அந்த இடத்துல க்ளோவ் பாத்தாங்களா, அதே க்ளோவ் பாத்தீங்கன்னா அவங்க டென்ட் மேல இருக்கு. அதுலயே ஹீரோயினே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபோன் எடுக்கலான்னு போறாங்க. அந்த ஃபோனும் பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ்டா இருக்கு. சோ இனி அவங்களால யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ண முடியாது. விட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஹீரோ பூட் எடுத்து பாக்குறாங்க. அந்த பூட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ்டா இருக்கு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு திங்ஸ் அந்த இடத்துல இருந்து பாக்குறாங்க கையில எடுத்து. சடனா பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ரொம்ப கொடூரமா ஒரு சவுண்டும், கிளைகள உடைக்கிற மாரியும், யாரோ அலர்ற மாரியும் ரொம்ப சவுண்ட் கேக்குது. அதுல பாத்தீங்கன்னா 2 பேருமே ஷாக் ஆயி பயந்துடுறாங்க. கொஞ்சம் தூரம் ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்ததும் பாத்தீங்கன்னா, அந்த சவுண்டு கொஞ்சம் கம்மியாயிடுது. இவங்க பதட்டப்படாம கொஞ்சம் நார்மலா நடந்து வந்துட்டே இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா, பகலும் ஆயிடுது. அவங்க கொஞ்சம் பயப்படாம கொஞ்சம் ரிலீஃபா இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் அந்த காட்டுல இருந்து கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க. இடம்லாம் தெரியல. ஆனா நம்ம ஹீரோயினிக்கு தைரியம் குடுக்குறாங்க. நம்ம அந்த கிரியேச்சர் கிட்ட இருந்து ரொம்ப தூரமா வந்துட்டோம். ஸோ நம்ம பயப்பட வேணாம். எப்படியோ இந்த காட்ட விட்டு வெளிய போயிரலாம்ன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ சொல்றாரு, மனிதனோட கால் அச்சு நம்ம பார்த்துட்டு போயிரலாம். ஸோ நம்ம பயப்படாம இந்த காட்ட விட்டு நம்ம வெளிய வந்துடலாம்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஆப்போசிட் வெளிய போயிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒரு புகை தெரியுது. அந்த புகைய பார்க்க ஹீரோயின் கண்ணு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ளூ கலர்ல மாறுது. சடனா பார்த்தீங்கன்னா, நார்மலாவும் ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோ கத்துற சவுண்ட் கேட்கும். அதுல ஹீரோயின் பயந்து ஓடி போய் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவோட காது ஒரு ட்ராப்ல மாட்டியிருக்கும். அதனால அவ ரொம்ப கத்தியிருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த கால் வலியோட ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ட்ராப் ரொம்ப வலிக்கும். நம்ம ஹீரோயின் தான் அந்த ட்ராப்ல இருந்து வெளிய எடுத்து விட்டுருவாங்க. ஸோ நீ ரொம்ப பயப்படாத. நான் உன்னைய தூக்கிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஆறுதல் சொல்லுவா. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின புடிச்சுக்கிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு நடக்குறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹீரோனால கொஞ்சம் கால் கூட ஊன முடியல. ஸோ அதே இடத்துல விழுந்துடுறாங்க 2 பேருமே. நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயினி நீ இங்கேயே இரு, நான் ஏதோ ஒரு வழி கிடைக்குதான்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோட்ட சொல்லிட்டு அவ அந்த ஹீரோயினி கிளம்புறா. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிறா. கொஞ்சம் தூரத்துல இருந்து சவுண்ட் கேட்கவும் பார்த்தீங்கன்னா, ஓட ஆரம்பிச்சிடுறா. ஓடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, காட்டுக்கு ஒரு பில்டிங் இருக்கு. இந்த காட்டுக்குள்ள எப்படி இந்த பில்டிங் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுக்கிட்டே அந்த பில்டிங்க நோக்கி போய்க்கிட்டே இருக்கிறா. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அந்த இது என்னடா குழின்னு சொல்லிட்டு அவ எட்டி பார்க்கறா. அந்த குழிக்குள்ள பார்த்தீங்கன்னா, மதுரையோட புட்கள வந்து சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அத பார்த்ததுமே நம்ம ஹீரோயினி தாத்தாடி பயந்துடுறாங்க. என்னடா இது தெரியுது. ஏன்னா அந்த இடத்துல இருந்து பயந்துட்டு ஓடுறா. ஓடும்போது பார்த்தீங்கன்னா, பிற்பாடு ஒரு இடத்துல விழுந்துடுறா. விழுந்து எழுந்திரிச்சுட்டு அவன் அந்த இடத்துல இருந்து நகர்ந்தாங்க. யாரும் நிக்கிற மாதிரி இருக்காங்கன்னு சொன்னவுடனே பின்னாடி காமிக்கிறாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா, நாக்க போட்டு அவள வந்து கால பத்தி பிடிச்சிடுறாங்க. அவ சாதாரண பார்வைக்கு போகவே இல்லைடா. நீங்க ஒரு க்ளோ பார்த்துருப்பாங்க அந்த டென்ட்ல. அதே மாதிரியான க்ளோ பார்த்தீங்கன்னா, மேல இருந்து கீழ ஊத்திட்டு இருக்கும். அவ பயப்படாமயே நின்றுருப்பா. இவங்க 2 பேத்தையும் பார்த்தீங்கன்னா, காப்பாத்துறது அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். அந்த ஸ்ட்ரேஞ்சர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினிய காப்பாத்திருவாங்க. அந்த ஹீரோயின் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ட்ட சொல்லி அவங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட சேஃபா அங்க இருக்கிறாங்க. இப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கால்ல புண்ணு இருக்குல்ல. ஸோ அதனால மருந்து வச்சு கட்டு போட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த வலியில பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரேஞ்சர் மயக்கமே ஆயிட்டாரு. நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் கண்ணு முழிக்கிறாரு. அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு பல்லு எடுத்தாரு தெரியுமா? டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. அத பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட காட்டுறாரு. இது வந்து நான் என்னோட டென்ட் பக்கத்துல இருந்தே எடுத்தேன். ஸோ இது என்னன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட அந்த பல்ல குடுக்குறாரு. இது வேற ஒண்ணும் கிடையாது. இது பேர் வந்தீங்கன்னா பென்டிகோ. பழங்காலத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கிரியேச்சர் தான் இந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கு. அதோட பல்லு தான் பார்த்தீங்கன்னா இந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினியும் வந்து ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இப்ப அந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினிய வந்து அட்டாக் பண்ண பாக்குது. புகை சொல்லி அட்டாக் பண்ண பாக்குது. அதே டயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த அட்வென்ச்சர் இவர வந்து காப்பாத்திர்றாங்க. சுட்டு தள்ளிட்டு அந்த வென்ச்சர.
இப்ப பாத்தீங்கன்னா, அந்த கிரியேச்சர் அந்த அட்வென்ச்சர பாத்தீங்கன்னா, தோல புடிச்சு தொங்க விட்டுருக்குது. அந்த ஹீரோயினி சடனா ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க பார்த்தது. டக்குன்னு டியூன் பண்றாங்க. அந்த ரீல்ஸ் நம்ம ஹீரோயினிய தாக்கிருது. அவளும் பாத்தீங்கன்னா, ரொம்ப பயந்துட்டு நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கா. சடனா பாத்தீங்கன்னா, அவ வேற இடத்துல இருந்ததா, அந்த இடம் பாத்தீங்கன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அந்த செவுத்துலலாம் பாத்தீங்கன்னா, நெறைய கிரியேச்சர்லாம் இருக்கு. ஏதோ டிராயிங் பண்ணிலாம் வச்சுருக்குது. அவ பழைய கலாச்சாரத்த எல்லாமே அவ பார்த்துட்டு இருக்கிறா. இப்ப அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு பாப்பா. ஆனா திரும்பி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவள வந்து கொண்டு வந்து நிறுத்துது. அப்பதான் அவ புரிஞ்சுக்கிறா, நம்மள வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லி, சரின்னு சொல்லிட்டு அவள சாக்ரிஃபைஸ் பண்ண போயிட்டா. நம்ம ஹீரோயின் அமைதியா படுத்திருப்பா. அந்த திரும்பி பார்த்தீங்கன்னா, வாய்க்குள்ள போக பார்த்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வந்து நம்ம ஹீரோயின் மறுபடியும் சொல்லி பார்த்தது. ஆனா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, டைமண்ட் பத்தி இருக்கோ, அத பார்த்தீங்கன்னா, அந்த கிளினிக்கு நெஞ்சு மேலயே கிட்ட இருந்தா. அதுவே ரொம்ப வலிக்குது. சரின்னு சொல்லிட்டு இப்பதான் ஹீரோயின் பேச மாட்டேன். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவமா இருக்கு. அது எப்படி இருக்காங்கன்னா, மனிதனோட தோலு, எலும்பு கூடு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட பார்க்குறேன். அது நான் அதுக்கும் வந்து வலிமை போல. அதனாலயே பார்த்துருக்கீங்க நம்ம வீட்ல நம்ம வீட்லயே சொல்லுவாங்க. ஸோ அதனால சொல்லலான்னு பார்க்குறேன். ஆனா ஆக்சுவலா அவ நெஞ்சுக்கு பிடிச்ச கட்டி எடுத்து டக்குன்னு அவ வாயிலே கிட்டிட்டா. அந்த கிரியேட்டருக்கு நிஜமே தெரியல. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு விழுந்துடுது. ஆனா நம்ம டிவி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சும்மா திட்டுவேன்னு சொல்லிட்டு, அந்த லத்தைய எடுத்து தலையில துண்டு துண்டா அறுத்துடுறா. அதோட தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியா அழுகி போனது மாரி வந்துடுது. இப்போ அந்த அடுத்தது இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இதே ஒரு லாவா மாரி வெளிய வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழு திருக்குறது. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த லாவா நம்ம ஹீரோயினி கால் மூலியமா உடம்புல கூட பாக்குது. ஆனா நம்ம ஹீரோயினி உஷாராயிட்டு, அத அப்படியே காலால நசுக்கி கொல்லுறா. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினி மெதுவா அவ ஹீரோ கிட்ட போறா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து மருந்தையும் காலுல பார்த்தீங்கன்னா, இரும்ப வச்சு கட்டிடுறா. இப்ப இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுல இருந்து வெளிய வர்றாங்க. மனிதர்கள் நடமாடும் பாதைய கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஹேப்பியா அந்த இடத்த விட்டு வெளிய வர்றாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல கிரியேச்சர பத்தி முழுசா சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. பென்டிகோ அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பென்டிகோ அப்படின்னு என்னன்னா, இத வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நாட்டிலயும் சரி, கனடா நாட்டிலயும் சரி, இத வந்து ஒரு கிரியேச்சரா நம்பிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கிரியேச்சர் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காட்டுக்குள்ள அட்வென்ச்சர்க்காக வரவங்கள பலவீனமா இருப்பாங்கல்ல, அவங்க உடம்புல போயிட்டு அவங்களே கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தி மத்த வர்ற மனிதர்கள கொன்றுமாமா. கொன்னு அதோட தோல மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான இடத்துல போட்டுருமாம். ஸோ இந்த மாதிரியான கதைகள பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நாட்டிலயும், கனடா நாட்லயும் நம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அத பேஸ் பண்ணி தான் இந்த படத்த எடுத்துட்டாங்க. ஸோ இந்த படம்ல யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான டிஃப்ரெண்ட் மூவிஸ பத்தி நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.